இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வு வாயிலாக இன்றைய திருப்பாடல் 72 உங்களோடு இணைந்து தியானிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் எல்லாருக்கும் பொதுவானவர், இவர்களுக்கென்று மட்டும் என்று இங்கும் திருப்பாடல் சொல்லவில்லை. எல்லா இனத்தவருக்கும், உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லாருக்கும், எல்லா மொழியினருக்கும், எல்லா இனத்தவரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வார்கள் என்று திருப்பாடல் கொடுக்கிற அழைப்போடு இந்த நாளினுடைய திருப்பாடலை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். திருப்பாடல் 72 ஆண்டவருடைய நீதி மிகுந்த அரசாட்சியை பற்றி குறிக்கிறது. திருப்பாடலில் ஏறக்குறைய 20 வசனங்கள் இருக்கிறது. அதில் இந்த நாளில் முதல் 2 வசனங்களும் 10, 11 மற்றும் 12வது வசனங்களை தியானிக்க திரு அவை நம்மை அன்போடு அழைக்கிறது. 1 மற்றும் 2வது வசனங்கள் நீதியை நிலைநாட்டுகிற அரசர், அரசருக்கு நீதியை கற்றுக்கொடுங்கள், ஆண்டவர் நீதியான ஒரு அரசராக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற வசனங்களாக இருக்கிற பொழுது 10, 11 இன்னும் ஆண்டவருடைய அரசு எங்கும் உள்ளது, அவர் எல்லாருக்கும் பொதுவான அரசர், அவர் அரசாட்சி செய்கிறார் என்கிற வார்த்தைகளை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மீண்டும் 12வது வசனம் ஆண்டவர் ஏழைகள் பால் இரக்கம் கொண்டவராய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற இந்த வசனங்களை தியானிக்க உங்களை அழைக்கிறேன். ஆண்டவருடைய அரசு நீதி மிகுந்த அரசாய் இருக்கிறது. மலைகள், குன்றுகள் அனைத்தும் நீதியை வழங்குகிறது. இயற்கை வளங்களும் நீதியை, ஆண்டவருடைய நீதியை, மெசியாவின் நீதியை, அரசரின் நீதியை பறைசாற்றுகிறது என்பதை இன்றைய வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 10, 11 ஆகிய வசனம் பார்க்கிற பொழுது தர்சீசு நகரங்களிலிருந்து
உங்களுக்கு காணிக்கைகள் கொண்டு வருவார்களாக. எல்லா அரசர்களும் வந்து தரை மட்டும் தாழ்பணிந்து உம்மை வணங்குவார்களாக. ஏழைகளுக்கும் எளியோருக்கும் அவர்கள் நீதி வழங்குவார்களாக. எளியோரையும் ஏழைகளையும் ஒடுக்குபவர்களை ஆண்டவர் நொறுக்குவாராக என்பன போன்ற வசனங்கள் இன்னும் ஆழமான ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. ஆண்டவர் ஒருவர் எல்லா உலகத்தையும் ஆட்சி செய்கிறார். அவரே அகில உலகத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார், பேரரசராக இருக்கிறார். அந்த பேர் அண்டத்திலே நீங்களும் நானும் ஒரு சிறு துகள் என்பதை உணர்ந்து ஆண்டவர் நமக்காய் பணியாற்றுகிறார், நமக்காய் செயலாற்றுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை கண்ணோக்குகிறார். நாம் சிறு துகள்கள் எனினும் ஆண்டவர் பெரும் கடல் எனினும் இருப்பினும் நம்மை ஆண்டவர் கண்ணோக்கி நம் சார்பாக அவர் செயலாற்றுகிறார் என்பதை ஆழமான ஒரு வார்த்தையாக இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகிறது. 12வது வசனத்தை பார்க்கிற பொழுது, இதோ ஆண்டவர் ஏழைகள் பால் இரக்கம் கொண்டவராய் இருக்கிறார் என்பதை அழுத்தம் திருத்தமாக சுட்டிக்காட்டுவதை பார்க்கிறோம். யார் இந்த அரசர்? மன்னகத்தில் அவர்கள் வாழ்கிற பொழுது இது சாலமோன் அரசரை குறிக்கிறதை பார்க்கிறோம். அரசர் சாலமோனாய் இருக்கிறார். அரச மைந்தருக்கு உமது நீதியை கற்றுக் கொடுங்கள் என்பது யாரோ ஒரு அரச மைந்தர் பின்னாலிருந்து வரவிருக்கிறார் என்பதையும் சுட்டிக்காட்டுவதை இதோ திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். யார் அந்த வரவிருக்கிற அரசர்? மெசியா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரும் எத்தகைய குணநலன்களை கொண்ட அரசராக இருக்க போகிறார் என்பதை அங்கிருந்த இஸ்ரேல் மக்களுக்கு சுட்டிக்காட்டுவதாக திருப்பாடல் ஆசிரியர் இந்த திருப்பாடலை மிக அழகாக நேர்த்தியாக கையாண்டிருக்கிறார். இதோ சாலமோன் அரசரை பற்றி, அவரது அரசை பற்றி விவரிக்கிற அதே வேளையில இதோ வரவிருக்கிற மெசியாவினுடைய அரசு நீதி மிகுந்த அரசாக, உலகம் முழுவதும் அரசாட்சி செய்கிறவராக மெசியா இருப்பார் என்றும், ஏழைகள் பால் இரக்கம் கொண்டவராக மெசியா இருப்பார் என்றும் ஆழமான கருத்தை இந்த வசனங்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுவதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏன் என்று சொன்னால், மெசியா இறைவன் இரக்கம் மிகுந்தவர். இரக்கம் மிகுந்த இறைவர் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, இன்றும் வாழ்கிற நம் ஒவ்வொருவருக்கும் அவரே அரசர், அவரே தலைவர், அவரே நண்பர், அவர்தான் நம்மை வழிநடத்துகிறவர் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது என்பதை மிக ஆழமாய் சுட்டி காட்டுகிறது இந்த திருப்பாடல். இந்த திருப்பாடலை நாம் வாசிக்கிற பொழுது, இந்த திருப்பாடலை நாம் வாசித்து தியானிக்கிற பொழுது, இந்த திருப்பாடலை நம்முடைய மனதில் நாம் மீண்டும் மீண்டுமாய் நினைத்து பார்க்கிற பொழுது ஒன்றை மட்டும் மறந்துவிட வேண்டாம். அது ஆண்டவராகிய மெசியா அரசர், நமக்கான அரசர், நமக்கு நீதி வழங்கக்கூடிய அரசர், ஏழைகள் பால் இரக்கம் கொண்ட அரசர். நாம் அந்த அரசனுடைய பிரதிநிதியாக இருக்கிறோம் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஏழைகள் பால் இரக்கம் கொண்ட மக்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து இந்த நாளில் இரக்கம் மிக்கவர்களாய் வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். வழிநடத்துகிற நல்ல தகப்பனே இறைவா, நீரே அரசராக இருக்கிறீர். உம் அரச குருத்துவத்தில் எங்களுக்கான வாய்ப்பை தந்திருக்கிறீர். இதோ நாங்கள் உம்முடைய அரச குருத்துவத்தில் பொது குருத்துவம், பணி குருத்துவம் என்று நாங்கள் பங்கேற்கிற பொழுது நாங்களும் உம்முடைய அரசின் மேன்மைகளை, உம்முடைய அரசாட்சியின் சாராம்சத்தை உணர்ந்தவர்களாய் ஏழைகள் பால் இரக்கம் கொண்டு வாழ வரம் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.